ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் வந்து கிருத்திகை அன்றைக்கி எடுத்தது. ஆடி கிருத்திகை இல்லையா, அதனால கொஞ்சம் வடை பாயாசத்தோட படைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். முன்னாடி நாளே வந்து வீடு மாப் போடுறது, பூஜை பாத்திரம்லாம் கழுவி பொட்டு வைக்கிறது எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. காலையில் எழுந்துச்சி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பால் கடை வச்சுருக்கோம், அந்த சொசைட்டி மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். அது முடிச்சுட்டு தான் வந்து என்னால் ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் சாப்பாடு செய்யவே வர முடியும். அது முடிச்சுட்டு வந்து மற்ற வேலையெல்லாம் சும்மா சின்ன சின்ன வேலைலாம் இருக்கும்ல, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடும் சைடு பை சைடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 9 மணி போல் தான் நான் அன்றைக்கி சமையல் செய்யவே ஆரம்பித்தேன். குளிச்சுட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ரெடி பண்ணி சாம்பார் வச்சுட்டு சாதம், உருளைக்கிழங்கு, அப்புறம் வடை, பாயாசம் இது மட்டும் தான் செஞ்சுருந்தேன். அப்பளம் இது மட்டும் தான் செஞ்சுருந்தேன். நான் சைட் பை சைடு வந்து கிருத்திகைன்றதுனால வந்து எப்போவுமே அபிஷேகம் பண்ணுவோம். முருகர் சிலைலாம் இருக்குல்ல, அதுக்கு 3 பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால், பன்னீர், அப்புறம் விபூதி வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் தீபாராதனை காமிச்சிட்டு உடனே திருப்பவும் அது போட்டெல்லாம் வச்சுட்டு திருப்பி சாமி அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அலங்காரம் பண்ணி முடித்து அந்தந்த இடத்துல பொருளெல்லாம் வச்சதுக்கப்புறம் பூஜை ரூமில் மட்டும் கோலம் போடாமல் இருந்தேன். சட்கோண கோலம் போட்டுட்டு அதில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு வெற்றிலை தீபம் போடலாம்னு சொல்லிட்டு 6 வெற்றிலை எடுத்து காம்பெல்லாம் எடுத்துகிட்டு பொட்டு வச்சு அகல் விளக்கெல்லாம் கழுவி நெய் வந்து நான் வீட்டிலேயே காய்ச்சினால அந்த நெய் தான் ஊற்றிருந்தேன். அதை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது வச்சுட்டதுக்கப்புறமா போய்ட்டு கிச்சன்லேருந்து ஒரு பொருளை என்னென்ன சமைச்சேன் அப்படின்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இலை இல்லாமல் இருந்துச்சு. இவர் போய் இலை தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவர் போய்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தார். அப்புறம் இலை போட்டு சாப்பாடு, சாம்பார் எல்லாமே ஊற்றி எல்லாமே என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் நான் அதிகமாக எதுவும் செய்யலை. நான் வடை பாயாசம், உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் செஞ்சேன். அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாச்சு. முருகருக்கு பிடிக்குன்றதுனால இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணலாம் அப்படியா, அது அவருக்கு ஸ்பெஷல் இல்லை, அதனால் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிட்டேன். அது இல்லாமல் ஜவ்வரிசி பாயாசமும் பண்ணியிருக்கேன். 2மே பண்ணிட்டேன். அப்புறம் ஊதுவத்திலாம் ஏற்றி வச்சு வீட்டை பார்க்குறப்போ அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. முருகருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நேற்று பூலாம் வாங்கிட்டு வந்து கட்டியே வச்சுருந்தேன். அந்த பூ சும்மா ஒரு மாலை மாதிரி இப்படி போட்டு விட்டேன். அவரோட ஃபேஸ் பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெளியிலேருந்து சாமி படைச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கடையில் படைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வாசலில் தான் கடை இருக்குது, அதனால் அங்கேருந்து அப்படியே படைச்சிட்டே வந்தோம். எல்லாத்துலேயும் படைச்சிட்டே வரப்போ டிவிலையும் நான் ஸ்லோகம் மாதிரி போட்டு விட்டு வச்சுருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு படைச்சிட்டு சாப்பிட்றதுக்கு மணி ஒரு 2:30 கிட்ட ஆகிடுச்சு. பசங்க வந்து வெளில போயிருக்காங்க. அதனால் நானும் இவர் மட்டும் தான் இருந்தோம். பாய்.